இரவில் தொடர்ந்த நிழல். கதையின் இரண்டாம் பாகம் இதோ. பயமும் திகிழும் நிறைந்த தொடர்ச்சி. வீடு தேடி வந்த விபரீதம். கார்த்திக் அன்று இரவு எப்படியோ தப்பித்து வீட்டுக்குள் ஓடி வந்து கதவை பலமாகத் தாழிட்டான். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அது வெறும் கனவா இல்லை உண்மையா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். ஆனால் அவனது முதுகிலிருந்த அந்த நகக்கீறல்களின் வலி அது உண்மைதான் என்று சொல்லியது. அறைகூவல். நள்ளிரவு 3 மணி இருக்கும். வீடே நிசப்தமாக இருந்தது. திடீரென கார்த்திக்கின் வீட்டு வாசலில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. டக் டக் டக். யாரோ கதவை நகத்தால் கீறுவது போன்ற சத்தம். கார்த்திக் போர்வையை தலைவரை இழுத்து போர்த்திக் கொண்டு பதுங்கினான். அப்போது ஜன்னல் கண்ணாடியின் ஓரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. மயானத்தில் பார்த்த அதே யட்சினி. அவள் ஜன்னல் வழியாக உள்ளே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். மயக்கும் மனம். திடீரென அந்த அறைக்குள் பிணங்கள் எரியும் நாற்றத்திற்கு பதில் மிக தீவிரமான மல்லிகைப்பூ வாசனை வீசியது. கார்த்திக்கின் புத்தி மெல்ல மெல்ல மழுங்கத் தொடங்கியது. யாரோ ஒரு பெண் அவனது பெயரை இனிமையாக அழைப்பது போல இருந்தது. கார்த்திக், கதவை திற, உன் பைக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று ஒரு குரல் கேட்டது. அது அவனது அம்மாவின் குரல் போலவே இருந்தது. மயக்கத்தில் கார்த்திக் எழுந்து கதவை நோக்கி நடந்தான். உயிரை காத்த எச்சரிக்கை. அவன் கதவின் தாழ்பாழை திறக்கப் போன அந்த நொடியில் அவனது வீட்டு பூசை அறையிலிருந்த வெண்கல மணி தானாகவே கீழே விழுந்து பெரிய சத்தத்தை உண்டாக்கியது. அந்த சத்தத்தில் கார்த்திக் சுயநினைவுக்கு வந்தான். சட்டென்று அவன் கவனித்தான். கதவின் கீழிருந்த இடைவெளி வழியாக தெரிந்த அந்த பெண்ணின் பாதங்கள் பின்புறமாக திரும்பியிருந்தன. அவள் தன் அம்மாவின் குரலில் பேசிக் கொண்டிருந்தாலும் வெளியே நின்றது அந்த துஷ்ட தேவதைதான். முடிவு. கார்த்திக் உடனே சத்தமாக ஓம் நமசிவாய என்று மந்திரத்தை முணுமுணுக்கத் தொடங்கினான். வெளியே ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. வீட்டின் கூரை அதிர்ந்தது. ஏதோ ஒரு பெரிய பறவை சிறகடித்து பறந்து செல்வது போன்ற சத்தம் கேட்டு மெல்ல மெல்ல அடங்கியது. அடுத்த நாள் காலை கார்த்திக்கின் வீட்டு வாசலில் ஒரு பிடி சுடுகாட்டு சாம்பல் கொட்டி கிடந்தது. அவன் சுடுகாட்டில் விட்டு வந்த பைக்கின் சாவி வாசலில் பாதியாக உடைந்து கிடந்தது. கார்த்திக் உடனே ஒரு பெரிய மாந்திரீகரை அழைத்து வந்து வீட்டை சுற்றி பந்தனம், அதாவது பாதுகாப்பு கோடு போட்டான். அதன் பிறகு அந்த உருவம் வரவில்லை என்றாலும் இன்றும் அம்மாவாசை இரவுகளில் அவனது வீட்டுத் தோட்டத்தில் யாரோ அழுது கொண்டிருக்கும் சத்தம் கேட்கிறார்கள் அக்கம்பக்கத்தினர். யட்சினிகளிடமிருந்து தப்பிக்க சில ரகசியங்கள். பெயர் அழைத்தல். நள்ளிரவில் உங்கள் பெயரை